Hey guys, welcome to our channel. Today I am going to explain about the difference between RNA and DNA. So, at first, nucleic acid. Nucleic acid அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா it is a naturally occurring chemical compound. இது வந்து primary information கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போது நியூக்ளிக் ஆசிட்ல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா two types of nucleic acid இருக்குது. One is DNA and another one is RNA. Next, first DNA என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட்னு நமக்கு தெரியும். ஸோ ஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a portion of DNA is called gene. ஒரு fragment. அந்த ஜீன் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏ இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்புறம் வந்து டிஎன்ஏ வந்து ஒரு டைட்லி காயில்டு மெட்டீரியல் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த குரோமோசோம். குரோமோசோமில் டைட்லி காயில்டாக இருக்கிறதா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்கும்னா செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளே வந்து இருக்கும். Then DNA cannot live outside the cell. DNA-வால செல்லை விட்டு வெளியே போக முடியாது. And then ribose, nucleic acid, RNA. இப்போ RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். RNA-வால நியூக்ளியஸ்க்கு வெளியே வந்து போக முடியும். அண்ட் RNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி ஆட் ஆகுதுன்னா டைரக்டாக இல்லாமல் ஜெனட்டிக் கோடை வந்து இதால் ரீட் பண்ணி அதாவது டிஎன்ஏ இருக்குல்ல அதான ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த கோடை வந்து ரீட் பண்ணிட்டு போய் வெளியே வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியே போகுது. அப்போ இதற்கு வந்து எக்ஸாம்பிள் எந்த ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கலாம்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸில் mRNA வந்து கோடை டிஎன்ஏவோட கோடை வந்து வெளியே கொண்டு போய் ரைபோசோம்கிட்ட கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம், RNA வந்து மெயினாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு வந்து என்னென்ன வந்து கம்பேரிசன் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். இல்லை டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், அதே RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு சுகரில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரைபோநியூக்ளிக் ஆசிட்க்கு சொல்லிடுறேன். ரைபோஸில் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் எப்போவுமே நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும். செகண்ட் கார்பன் தேர்டு கார்பன்லேயும் ஃபங்க்ஷனல் குரூப் 2 OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா. தென் ஃபிஃப்த்து கார்பனில் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே ரைபோஸில் இருந்து என்ன ஆகுதுன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதே டிஆக்சிரைபோஸில் பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு OH குரூப் இருக்கும். ரெண்டாவது கார்பனில் இருக்கிற OHல ஒரு O மாலிகுல் ஆக்சிஜன் மாலிகுல் வந்து வெளியே போனதுனால இது வந்து டிஆக்சிரைபோஸ் அப்படியா மாறிடுது. ஸோ அதனால தான் RNA வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது, டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. தென் லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஎன்ஏ வந்து ப்ரெசன்ட் ஒன்லி இன்சைடு த நியூக்ளியஸ்குள்ளே மட்டும்தான் டிஎன்ஏவில் இருக்க முடியும். RNA வந்து போத் present inside the nucleus and also outside the nucleus. ஓகே, அடுத்து நைட்ரோஜனஸ் பேஸ் பேரில் ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் பேரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஎன்ஏக்கும் 4 பேஸ் பேர் தான், RNAக்கும் 4 பேஸ் பேர் தான். அது அப்போ வந்து இந்த 4 பேஸ் பேரை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்போம், பியூரின்ஸ் அண்ட் பைரிடின்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். பியூரின்ஸில் அடினைன் அண்ட் குவானின் வரும், பைரிடின்ஸில் சைட்டோசின் அண்ட் தைமின் மட்டும் வரும். ஸோ அடினைன் வந்து தைமின் கூட பேஸ் பேரிங் நடக்கும் டிஎன்ஏல. அதே மாதிரி RNAல பார்த்தோம்னா அடினைன் வந்து யூராசில் கூட பேஸ் பேரிங் நடக்கும். இது ஒன்று தான் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸு. மற்றது குவானின் சைட்டோசின் தான், ரெண்டு இடத்துலையுமே அதே தான். ஸோ இப்போ தைமைன் ஸ்ட்ரக்சருக்கு யூராசில் ஸ்ட்ரக்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே இந்த தைமைனில் வந்து CH3 குரூப் வந்து ஒன்று இருக்கும். அது யூராசிலில் வந்து அப்படி இல்லாமல் H மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மற்ற எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் இப்போ கடைசியாக எல்லாருக்குமே சேர்த்து ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதில் எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். டிஎன்ஏ வந்து டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட், RNA இஸ் ரைபோநியூக்ளிக் ஆசிட். இதில் என்னென்ன பேஸ் பேர்ஸ் இருக்குது, AGCT.
அதே ஆர்என்ஏல AGCU. RNA வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், DNA வந்து வெரி ஸ்டேபிளாக இருக்கும்னு பார்த்தோம். தென் DNA வந்து லெஸ் ப்ரோன் டு மியூட்டேஷன், ஆனால் RNA வந்து ஈஸிலி மியூட்டேஷனுக்கு வந்து உள்ளாயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் present in the nucleus and mitochondria. DNA வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். எப்படி இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவாக இருக்கும். ஆனால் RNA வந்து சைட்டோபிளாசம், ரைபோசோம், நியூக்ளியஸ் இதில் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் DNA வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். DNA ரெப்ளிகேஷன் டாபிக் இருக்குல்ல, அதனால DNA இஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். RNA வந்து DNA வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதோட சிந்தசிஸ்க்கு. அப்புறம் DNA இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், we all know that. ஸோ அப்போ RNAங்கிறது எதுக்கு எசென்ஷியலாக இருக்குது? ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எசென்ஷியலாக இருக்குது. DNAல 3 ஃபார்ம்ஸ் இருக்குது, bDNA, aDNA, zDNA. ஆனால் RNAல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் RNA இருக்குது, mRNA, tRNA அண்ட் rRNA. DNAல வந்து டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்குது, RNAல வந்து ரைபோஸ் சுகர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸில் வந்து இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.